ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குது தனுசு ராசிக்கு. அடுத்த வருகின்ற நாட்கள் மிக நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. யோக பலன் கூடுது, ராஜயோக பலன் வருது, அதிர்ஷ்டம் அடிக்குது. திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்யலாம். அதில் நல்ல லாபத்தை அடையலாம். ராசிக்கு ராஜயோகாதிபதி பாக்கியாதிபதி சூரியன் நல்ல நிலைமையில் வராரு. சூரியன் 2ஆம் இடத்துல மகரத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு. பகமைப்பட்டு இருந்தாலுமே சுக்கிர புதனில் சுபத்துவமாக இருக்கிறாரு. சுக்கராதித்ய உதவும் புதாதித்ய யோகமும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். சரியாக வருமானம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ஆத்மகாரகன் தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அப்பல் கற்ற யோகர். அந்த சூரிய பகவான் உச்சவெட்டை நோக்கி போகிறார். வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி. அருமையான அமைப்பு. சூரியனுக்கு வேண்டிய நாள். சூரியன் தன்னுடைய பயணத்தில் உச்சவெட்டை நோக்கி போகிற அமைப்பு. ரத சப்தமியிலிருந்து தனுசு ராசினியர்களுக்கு ஒரு ஏறு முகம்தான். மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஜனவரி 25லிருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் யோகா நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். எந்தெந்த விஷயத்தில் சார் யோகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்கிற விஷயத்தில் குறிப்பிட்ட விஷயத்தில் நல்ல வெற்றி காண்பீர்கள். சரியா நேர்களே? உடல் நல்லா இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சூரிய பகவான் ஆத்மகாரகன். தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுக்கிடுவார். ஆள் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க, வைராக்கியமாக இருப்பீங்க, எதுலேயும் ஒரு மரியாதையோடு இருப்பீங்க, ப்ரெஸ்டீஜாக இருப்பீங்க, குடும்ப கௌரவத்தை காப்பீங்க. அடுத்து வருமானம், அதுதான் ரொம்ப முக்கியம். 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் வருமானம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 2 கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுயசாரி எடுத்து போயிட்டுருக்கிறாரு. அவருடைய வீட்டில் தான் 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. சனி பகவானுக்கு 11ஆம் இடத்துல லாபாசானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானுக்கு எப்போயுமே லாபஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ சனி பகவானுக்கு 11ஆம் இடத்துல சுப கிரகங்கள் 2 இருக்குது. சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. சனி பகவானுக்கு லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும். சரியா நேர்களே? வருமானம் கூடுதலாக இருக்கும். அதுபோக அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்பா, அதாவது உங்களுக்கு அப்பா இருந்தாருன்னா அவள் வழியில் சில முன்னேற்றம் இருக்கும். அவரால் சில பெனிஃபிட் அடையும். நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் குடும்பத்தில் மூத்த ஆள். சரியா? உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்குன்னா நீங்கள் சிறப்பாக காரியத்தை செய்வீங்க. அப்பா வழியில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அப்பா சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல சக்ஸஸை கொடுக்கும். தந்தை வழி தொழில்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் தகப்பன் வழி ஒரு முறையும் நல்லாயிருக்கும். அங்காளி பங்காளிகள்லாம் நல்லபடியாக பார்ப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரம் வசப்படும். அதிகாரம் நீங்கள் தனியாராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரம் இருக்கும். குறிப்பாக மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வார்டு கவுன்சில், பேரூராட்சி தலைவர், ஊராட்சி தலைவர், மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, உள்ளூரில் இருக்கிற சேர்மன், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் அதிகாரம் நல்லபடியாக இருக்கும். அரசியல் தொடர்பு நல்லாயிருக்கும். நீங்கள் சம்மந்தப்பட்ட கட்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஒரு ரெகக்னேஷன் இருக்கும். நல்லபடியாக உங்களை போட்டி புகழ்வார்கள். அரசாங்க தொடர்புல நல்லாயிருக்கும். சரியா? அரசாங்கம்னா 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. அரசு ஊழியம், அரசாங்க உத்தியோகம், அரசு போக அரசியல்வாதிகள், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. மாதம் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போனாலுமே நல்ல அமைப்பு தான். ராகுவோட சேர்ந்தாலுமே குரு பார்வையில் இருப்பார். 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணமும் நடக்கும். இந்த வருஷத்தில் நடக்கிற கிரகணம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்கும். முதல் சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்கும். கிரகணம் ஒரு பக்கம் நடந்தாலுமே குரு பார்வைக்கு வருது. நல்ல அமைப்பு தான். பொதுவாக சூரியன் 3ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. உபசான ஸ்தானத்தில் இருப்பார். தான் வீட்டையே பார்ப்பார். நல்ல விதமாக இருக்கும். ஸோ அந்நேரம் உங்களுக்கு பாக்கியலட்சுமி யோகம் கிடைக்கும். சரியா? அந்த திருமூரோட அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. தயால சிந்தனை இருக்கும். ஈகை இறக்கம் கருணை காரண்யம் இருக்கும். சூரியன் பகவான் பொதுவாகவே காருண்யமூர்த்தி கருண கடவுள். அதனால தான் கர்ணனின் தகப்பனாக இருக்கிறாரு. சூரிய பகவான் கர்ண உள்ளம் படைத்தவராக இருக்கிறதுனால அவருடைய புத்திரன் கர்ணன் கர்ண வள்ளலாக கொடை வள்ளலாக இருந்தார். ஸோ நீங்களும் தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ் வைப்பீங்க. பிறருக்கு கொடுத்து மகிழ்வீங்க. தைரியம் இருக்கும், துணிவு இருக்கும். முன் வைத்த காலம் பின் வைக்க மாட்டீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். சரி, அதில் லக்கு அடிக்கும். அதிர்ஷ்டம் உங்கள்கிட்ட கை கொடுக்கும். ஸோ நீங்கள் ஈடுபடுற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பொருளாதார வசதி இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். அதே மாதிரி அரசு வழியில் அதிகாரிகளுக்கு பயந்து நடப்பீங்க. அதாவது எப்படி அதிகாரிகள் பேச்சை கேட்பீங்க. உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரியோட பேச்சை கட்டு நடக்கிறதுனால அவங்க மனசில் நீங்கள் இடம் பெறுவீங்க. நல்ல சில காரியங்களை உங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. எதிர்ப்பு இல்லாமல் போயிடும். எதிர்ப்பவர்களை தோஷம் பண்ணிடுவீங்க. சரியா? உங்களை யாரும் எதிர்த்து கடைப்பட முடியாது. எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. ஸோ தனுசு ராசினியர்களுக்கு திக்கட்டும் வெற்றி முழக்கம் தான். திக்கட்டும் வெற்றி முழக்கம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வெற்றி நமதே என கொட்டும் முரசு. ஸோ அடுத்தடுத்து வருகிறார்கள் வெற்றி முழக்கமிட போகிறீங்க. சங்கநாதம் கேட்க போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 இருக்குது.
காரிய வெற்றியும் இருக்குது, ஆள் நல்லா இருப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, அதிர்ஷ்டமும் கை கொடுக்குது. சரியா நேரில்? ஏன்னா அதிர்ஷ்ட சனாதிபதி ராசியில் வந்து உச்சமாக இருக்கிறார் 2ஆம் இடத்துல, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிரமமின்றி சில காரியங்களை முடிப்பீங்க. கட்டிடம், கான்ட்ராக்ட், கமிஷன் இது மாதிரி வேலைகள்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாகவும் பார்க்கப்படுகிறது. ரத சப்தமி 25ஆம் தேதி ஆரம்பிக்குது. 25ஆம் தேதி சூரிய வழிபாடு பண்ணிடுங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், காலையில் குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் சும்மா பண்ணாதீங்க. பித்தளை பாத்திரம் அல்லது செப்பு பாத்திரம் இதில் தண்ணியை கொண்டு போங்க. சரியா? ஒரு 100 ml தண்ணியை கொண்டு போயிட்டு சூரியனுக்கு தாரை வாருங்க. சூரியனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு சூரிய பகவானை போட்டி அவருக்கு முன்னாடி நின்று தண்ணியை வந்து ஊற்றுனீங்கன்னா அந்த சூரியனோட அனுக்கிரம் கிடைக்கும். ஓம் சூரிய பகவானே போற்றி, ஆதித்தனே போற்றி, அருக்கனே போற்றி, ரவியே போற்றி, கசியப்பெருப்பன் முதலனை போற்றி, கார்த்திகை நட்சத்திர குறிவனை போற்றி, உத்தர நட்சத்திர குறிவனை போற்றி, உத்திராட நட்சத்திர குறிவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவகிரக தலைவனை போற்றி, இப்படியே அவரோட நாமத்தை சொல்லுங்கள். ஆதித்ய கிருதிய மந்திரம் இருந்தாலும் சொல்லுங்கள். நிறைய இருக்குது. சரியா? சூரியனுடைய நாமாவளிகள் நிறையா இருக்குது, அதை சொல்லுங்கள். சார் எதுவும் முடியலன்னா வச்சுக்கோங்களேன், ஓம் சூரிய பவனே நமக அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஜலத்தை வந்து வலது கையில் ஊற்றி அப்படியே சூரியனுக்கு முன்னாடி தாரை வார்த்துருங்க. சரியா? தாரை வார்க்கிறது நல்லது. எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே தண்ணி மூலியமாக செஞ்சோம்னா அதில் சக்தி அதிகமாக இருக்கும். சூரியன் ஒரு நெருப்பு கரகம், தண்ணி வந்து ஒரு சந்திரனோட அனுக்கிரகம். ஸோ சூரியனை வந்து சந்திரனை வழிபடுற மாதிரி தான். சந்திரனானே யார்? சக்தி வடிவமானவன். சரியா? அம்மனுடைய அம்சம் தான் சந்திரன். அதுபோக நீர் வந்து நாராயணோட அம்சம். நாராயணன் என்றாலே நீர் தான். சூரியன் சிவன். ஸோ சிவனை நீங்கள் வந்து தண்ணியால் வழிபடுறீங்கன்னா அந்த சூரிய நாராயணோட சங்கல்பம் கிடைக்கும். சூரியனை வந்து நாராயணன் வழிபட்ட மாதிரி தான். ஸோ அதனால தான் எதுவுமே தண்ணியில் செய்கிறாங்க. தண்ணியில் எந்த காரியம் பண்ணுறது எப்படின்னா அது நாராயணனோட சேர்ந்து போயிடும். ஏன்னா நாராயணன் தான் நீர். நாராயணன், நாரம்னா நீர், அதில் இருக்கிறவன் நாராயணன். எதுக்கு சொல்ல வரேன்னா சில காரியத்தில் சில பொருட்கள் இருக்குது, நம்ம ஈஸியாக செய்கிறோம், ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்குது. சந்திரன் பிறந்ததே கடலில் தான். சரியா? அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்குது. அந்த கடலில் தான், திருப்பால் கடலில் தான் நாராயணன் இருக்கிறாரு. அதுபோக சந்திரன் பெண்ணை குறிக்கிறவர், தாய்மையை குறிக்கிறவர், அன்னை ஆதிசக்தி வடிவமாக பார்க்கப்படுகிறார். ஸோ சந்திரன் வந்து ஒரே நேரத்தில் 2 விதமாக இருப்பார். ஆதி மூலமே நாராயணனாகவும் இருப்பார், ஆதிசக்தியாகவும் இருப்பார். ஸோ அந்த சந்திரன் அம்சமான தண்ணீரை வந்து நீங்கள் சூரியனுக்கு தார வைக்கிறது, சூரியனுக்கு 2 விதமான தெய்வங்கள் வழிபடுற மாதிரி இருக்கும். சூரியன் சிவனம்சம் புரிந்தவன். சூரியன் தான் சிவன். சிவனை வந்து சக்தி வழிபடுற மாதிரி இருக்கும், சூரியனை வந்து நாராயணன் வழிபடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சிவசக்தி யோகமும் அந்த சூரிய நாராயண யோகமும் ஒரே நாளில் கிடைக்கும். இவ்வளோதாங்க. நம்ம செய்கிற காரியத்தில் வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. உள்ள அர்த்தம் உள்ளுக்க போய் பார்த்தோம்னா நிறையா இருக்குது. ஓகே, வேறு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்க. அடுத்த வரையும் நாட்கள் நல்லா இருக்குது. சூரியன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஆத்ம பலமாக இருப்பீங்க. நல்லா என்ன சொல்கிறது, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பணம் நல்லபடியாக இருக்கும். தனபாக்கியம் கூடும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணை, உங்கள் பார்ட்னர் விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். எதனாச்சும் சில காரியங்கள் இருந்தது, சில விஷயங்கள் இருந்தது, அதெல்லாம் இப்போ எல்லாமே வெளிப்படையாக வந்துடும். கணவன் மனைக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள், சில கான்ட்ரவர்ஷன் இருந்தது, அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆயிரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லபடியாக வச்சுக்கிருவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, சூரியன் இருக்குது. கொஞ்சம் பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சரியா? ஏன்னா 2ஆம் இடம் பல்லெல்லாம் சம்மந்தப்படும். அது சனி பகவான் வீடு. அதனால நோய் இருக்கிறவங்க, பல்லு பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக பார்த்துக்கோங்க. பேச்சிலையும் நிதானம் வச்சுக்கோங்க. இது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல விதமாக போயிட்டு இருக்குது. கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும், சோர்ஸ் இருக்கும். யார் என்ன கேட்டாலும் நீங்கள் உடனே உதவி பண்ணுவீங்க. பொதுவாக சூரியன் வந்து தனுசு ராசியில் வந்து மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? தனுசு ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி உறவு முறைகள் நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். ஆள் கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லா நயந்து செய்வீங்க. படைப்பாளிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் ஆழ்பிற பலன்களை கொடுப்பாரு. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் எதனாச்சும் யோசனை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் உங்கள் குழந்தைகள் வந்து அரசாங்கத்தை வேலை பார்த்தாங்களும் நல்லபடியாக வேலை வைப்பாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு வந்து விவசாயத்தை நல்லபடியாக கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விவசாயம், கால்நடை வளர்ப்பு நல்லபடியாக இருக்கும். தோட்டம் தருவு நல்லாயிருக்கும். பண்ணை தொழில், மற்ற தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோல் தாயோட அன்பு இருக்கும். தாய் வழி சீதனங்கள் கிடைக்கும்.
தாயாரோட அன்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசாங்க சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் வந்து அரசு சம்மந்தப்பட்ட போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, விமானம், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். கப்பல் எல்லாமே வந்து என்ன டிரான்ஸ்போர்ட்டிங் தானே. இப்போ அரசு சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. சரியா, அரசு சம்மந்தப்பட்டதும் இருக்குது, தனியார் சம்மந்தப்பட்டது இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். கூடுதலாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட இதில் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடகலக்கணத்துக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் நல்லா நீங்கள் ஒரு ஸ்டெபிளாக இருப்பீங்க, குடும்பத்தில் ஒரு அரசனாக இருப்பீங்க, குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் நிர்வாகிக்கிறது கெட்டிக்காரனாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க கமாண்டிங் பவரில் இருப்பாங்க. சரியா, சொல்லு அதிகாரம் இருக்கும், எல்லாத்தையும் நல்ல அதிகாரம் பண்ணி வேலை வாங்கி நல்ல ஒரு ராஜ மரியாதையோடு இருப்பீங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க மிகச்சிறப்பாக இருக்கும், ஆளுமை அதிகாரம் இருக்கும், செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க, மனதும் உடலும் ஒத்துப்போகும், எடுத்த காரியம் நல்லபடியாக இருக்கும், வீரநடை வெற்றி நடை ராஜ நடை போடுவீர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். துலா லக்கணம் லாபம் இருக்கும். சரியா, லாபம் இருக்கும், குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் லாபம் இருக்கும், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும், அரசு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, கோதுமை ரவா மைதா இது சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க, அந்த பொருளை வச்சு ஸ்வீட் ஸ்டால் போடுறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். மூத்த சகோதரருடைய ஆதரவு இருக்கும், அண்ணன் என்பவருடைய ஆதரவு சிறப்பாக பார்க்கப்படுகிறது, அரசாங்க வழியிலும் நல்ல லாபம் இருக்கும். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம் சிறப்பாக இருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும், பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க, சிவன் வழிபாடு சிறப்பே தரும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரியத்தில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க. ஸோ விருச்சிக லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரத சப்தியை முன்னிட்டு வருகிற நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 25ஆம் தேதிக்கு மேலே பணத்தை என்ன போகிறீங்க, ஜனவரி 25 பிப்ரவரி 13 வரைக்கும் பணம் கொட்டோம், பணத்தை என்றதுக்கே நேரம் இருக்காது. சரியா, பணத்தை என்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது எப்படின்னா, உங்கள் அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சும்மா வீட்டிலே இருந்தோம்னு எதுவும் நடக்காது. ஆனால் அப்படி இருக்கவும் மாட்டீங்க, ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களை வந்து கிரகங்கள் தூண்டி விட்டுரும். சரியா, நல்ல முனைப்புடன் இருப்பீங்க, உத்துவமாக இருப்பீங்க, பல வகையில் பணம் வரதுக்கு வாய்ப்பாக இருக்குது. தனுசு லக்கணம் அருமையாக இருக்கும். தனுசு ராசியில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரத சப்தமி முன்னிட்டு வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக நல்லா பார்க்கப்படுகிறது. ஆல் ஃபோர்ஸாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நல்லாயிருக்கும், பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும், வெகுஜன தோற்பில் இருக்கும், நல்லாயிருக்கும், மக்கள் நல பணியில் இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா வாழ்வீங்க. சரியா, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. கும்பலக்கணம் எனக்கும் நல்லாயிருக்கும், கணவன் மணி உறவு, இன்டகிரேஷன், கூட்டு தொழில், பங்கு சந்தை, பங்குதாரர் எல்லாமே நல்லாயிருக்கும், வெகுஜன தோற்றம் நல்லாயிருக்கும், மக்கள் நல பணி நல்லாயிருக்கும், நண்பர்கிட்ட நல்ல உறவு இருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. டீமில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும், டீம் லீடராக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க, யூனியன் சங்கம் வச்சுக்கிறவங்களும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து இந்த லக்கணங்களும் நல்லாயிருக்கும். மீன லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களும் சுமாராக தான் இருக்கும். சரியா, மீன லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக ரத சப்தமி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணணும். சார் என்னால் சூரியனால் கும்பிட முடியாது அப்படி சொல்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். சரியா, ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிடுங்க. சிவபெருமானை கும்பிட்டுட்டு சிவபெருமானுக்கு விளக்கு போட்டுவாங்க. சிவபெருமானை கும்பிட்டுட்டு சூரியனுக்கு விளக்கு போட்டுவாங்க. மேக்ஸிமம் சிவன் கோயிலில் சூரியன் இருப்பார். சூரியன் இருந்தார்னா சூரியன் சன்னதியில் போடுங்க, இல்லைன்னா சிவனுக்கே விளக்கு போட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்போ சார் போகலான்னா 10 to 11 போங்க, சனி ஓரே வரும், அந்த நேரத்தில் பொறுத்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அத்தாஷ்டம சனியோட தாக்கம் குறையும். சார் 10 to 11 முடியலை சார் அப்படிங்கிறவங்க 5 to 6 போங்க, ஈவினிங் 5 to 6 கோயில் திறந்துருவாங்க 4 மணிக்கெலாம். 5 to 6 போய் நீங்கள் போய் சூரியன் சன்னதியில் போய் விளக்கு போட்டுவாங்க. கோதுமையை பரப்பி விளக்கு போடுங்க. சரியா, கோதுமை கொஞ்சமாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க, அதை அப்படியே லைட்டாக பரப்பிட்டு 2 நெய் விளக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படும். அந்த கோதுமையில் சூரியன் இருக்கிறாரு, அந்த விளக்கில் வந்து யார் இருக்கா, விளக்கில் வந்து என்ன இருக்குது, திரி இருக்குது, திரி பஞ்சு சந்திரன், அந்த நெய் வந்து சுக்கிரன். ஸோ சுக்கிரன், சந்திரன், சூரியன், இந்த 3 பேருமே இருக்கிறாங்க. நெருப்பு வந்து சூரியன் தான், நெருப்புனாலே சூரியன் தான். சரியா, ஸோ இந்த கிரகங்களோட ஆதிக்கம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெய் விளக்கு போடுறதால இவ்வளவு இருக்குது. அது கோதுமையை பரப்பி போட்டிங்கன்னா அது சூரியனோட அக்கறை பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி உரையில் போட்டிங்கன்னா அது 2 விதமாக நல்ல பலன்களை கொடுக்கும். சனி பகவான் ஈஸ்வர பற்ற பெற்றவர், அது சிவன் கோயிலில் போய் சூரியனுக்கு விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும். ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வேண்டிய நாள் அன்றைக்கி சனி உரையில் போட்டிங்கன்னா ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போனவங்களுக்கு, சனி தோஷம் உள்ளவங்களுக்கு, சனி மகாதேசி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக இப்போ வந்து சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போகும், உடல் பிரச்சனை இருக்கும், உடல் பிணிகள் இருக்கும், அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் இருந்தாலே போதும், நல்லபடியாக இருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் நடக்கணும்னா சில வழிபாடுகளை சில நாட்கள் பார்த்து செய்யணும். அது ரத சப்தமி அன்றைக்கி செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரத சப்தமி அன்றைக்கி சனி ஓரையில் போய் செய்யணும். ஏன்னா சூரியனுக்கு பிடிக்காத கிரகம் வந்து சனி பகவான் தான், அறிவிக்கப்பட்ட எதிரி. ஸோ அந்த ஓரையில் செஞ்சுட்டிங்கன்னா சனி பகவான் மனம் கொழுந்துருவார். சூரியன் கொடுக்குற பெனிஃபிட்டை தடுக்கிறவர் யார்? சனி பகவான் தான். அது சனி பகவான் வந்து மற்றவங்க கொடுக்குறத வந்து தடுப்பார், ஆனால் அவர் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது. சனி கொடுப்பதை எவர் தடுப்பது அப்படிம்பாங்க. ஆனால் சூரியன் கொடுக்குறத முதல் தடுப்பவர் யார்? சனி பகவான் தான். குரு கொடுக்குறத முதல் தடுப்பவர் யாருன்னா சுக்கிர பகவான் தான். செவ்வாய் கொடுக்குறத முதல் தடுக்கிறவர் யாருன்னா புதன் பகவான் தான். இதெல்லாம் இந்த கிரகங்கள்லாம் தங்களுக்குள்ள பகைமை உள்ள கிரகங்கள். அது ஒரு அவயோகி அமைப்பு இருக்குது. அதை சொன்னோம்னா சூரியனுக்கு சனி பகவான் எதிரி, சனி பகவானுக்கு சந்திரன் எதிரி, சந்திரனுக்கு வந்து புதன் எதிரி, புதனுக்கு செவ்வாய் எதிரி, செவ்வாய்க்கு கேது எதிரி, கேதுக்கு ராகு எதிரி, ராகுக்கு சுக்கிரன் எதிரி, சுக்கிரனுக்கு வந்து குரு எதிரி, குருவுக்கு வந்து சூரியன் எதிரி. இதெல்லாம் அவயோகி கிரகங்கள். இந்த ஆர்டர் படி பார்த்தோம்னா சூரியன் கொடுக்குறத சனி பகவான் தடுப்பார். ஸோ அந்த சனி ஓரில் வழக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து சில சூட்சுமத்தை சொல்லுவேன். சரியா? அந்த சூட்சுமம் பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பிரச்சனையெல்லாம் தீரும். @% உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். சரியா நேயர்களே? அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சூரிய திசையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். சூரிய திசையெல்லாம் அந்த கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் ஒரு எத்தனை வயசில், ஒரு 25 வயசுக்குள்ளெல்லாம் முடிஞ்சு போயிடும். 30 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். போராட நட்சத்திரத்துக்காக பிறந்தவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது முடிஞ்சு போயிடும். உத்திராட நட்சத்திரம் வந்து சூரிய திசையில் தான் பிறப்பீங்க. ஸோ உங்களுக்கு சூரிய திசையை வந்து அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்க போகிறது கிடையாது. ஆனால் மற்ற புத்தியில் சூரிய புத்தி கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். ராகு திசையில் சூரிய புத்தி, சனி திசையில் சூரிய புத்தி ரொம்ப டார்ச்சராக இருக்கும். சில பேருக்கு சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சுக்கிர திசை வரப்போகிறது கிடையாது. ராகு திசை, சனி திசை சூரிய புத்தி நல்லா இருக்காது. குரு திசை சூரிய புத்தி ஓரளவு நியூட்ரலாக போயிடும். ஏன்னா குருவும் சூரியனும் ஒரு நண்பர்கள் தான், நியூட்ரலாக போயிடும். ஆனால் ராகு திசையில் சூரிய புத்தி வாட்டி வதைக்கும். ஏன்னா ராகுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. ராகு வந்து ஒரு இருள் கிரகம், சூரியன் ஒரு ஒளி கிரகம். அந்த இருள் போய் ஒளியை பிடிக்கும், கிரகணப்படுத்தும். அதனால் அந்த ராகு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களாம் ரொம்ப டார்ச்சர் ஆவாங்க. வேலையில் பிரச்சனை இருக்கும், அரசாங்க வேலையில் பிரச்சனை இருக்கும், ஆளுமை அதிகாரம் இருக்காது, சோர்ந்து போயிடுவாங்க. தாப்பன் வழியில் பிரச்சனை இருக்கும், தாப்பனுக்கே முடியாமல் போகும். சரியா? ஆள் வந்து பேர் போல் அந்தஸ்து இழந்து ஒரு மாதிரி நில குழிஞ்சு கிளாப்ஸ் ஆயிடுவாங்க. இந்த ராகு திசை சூரிய புத்தி நடக்கும்போது ஆத்ம பலன் போயிடும். சரியா? வீட்டில் கேட்பாங்க, என்னடா நீ மனுஷனாக இருக்கிற, ஒன்றுமே இல்லையடா அவங்ககிட்ட அப்படிம்பாங்க. சில பேர் கேட்பாங்க, கூனி குருவி போயிடுவாங்க. அதான் கிளாப்ஸ் ஆகுறதுங்கிறது. ஸோ இந்த ராகு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்களாம் இந்த ரத சப்தமி அன்னைக்கு இதை செய்யுங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க, நல்வழிப்படுவீர்கள். இப்படி நிறைய பலன்களை சொல்லிட்டு போகல நேயர்களே. வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னா, இந்த சூரியன் கொடுக்குற பலன்கள் நல்ல பலன்கள் தான். சரியா? சூரியன் வந்து இப்போதைக்கு ஓரளவு தை மாதம் முழுக்க நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. சுயசாரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு. உத்திராட நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்கிறாரு. அடுத்து வந்து அவர் திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்தில் போவார். பிரச்சனை இல்லை. சரியா? நல்லாயிருக்கும். திருவோண நட்சத்திரத்தை போகிறது சந்திர நட்சத்திரம், சந்திரன் வளர்ப்புற நட்சத்திரம் தான் இருக்கிறாரு. பிரச்சனை இல்லை. அவிட்டம் வந்து நல்ல அமைப்பு தான், செவ்வாயோட நட்சத்திரம் தான். ஸோ மகரத்தில் அவர் போகிறது நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் கூட சேர்ந்துட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல எவ்வளோ நாளைக்கு சார் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ பிப்ரவரி 5 வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிப்ரவரி 5 வரைக்குமே நல்லாயிருக்கும். பிப்ரவரி 5க்கு மேலே அடுத்து வந்து 15 வரைக்கும். சரியா? பிப்ரவரி 15 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் 10 நாட்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாயும் சூரியனும் மட்டும் 2ஆம் இடத்துல இருப்பாங்க. சுப தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும். சரியா? வேலையில் ஏதாச்சும் பிளாக் மார்க் வரும். அதுபோக சகோதர விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சரியா? அயன சயன போகம், அலைச்சல் விசேஷத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். உடல் உஷ்ணமாகும். அது பிப்ரவரி 5க்கு மேலே, பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் ஒரு 10 நாட்கள், 10-11 நாட்கள் கவனமாக இருக்கணும். உடல் உஷ்ணமாகும். பேச்சில் ஒரு நிதானம் இருக்காது. உஷ்ணமான வார்த்தையை பேசுவீங்க. இதிலெல்லாம் தனுசு ராசியினர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். எப்போயுமே ஒரு ராசிக்கு வந்து எல்லாமே 100க்கு 100 கரெக்டாக இருக்காது. சரியா? ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஜோதிடரோட கடமை. அந்த டேட் பார்த்து சொல்கிறாருல, அதில் தான் அவருடைய அப்சர்வேஷன் இருக்குது. ஓகே நேயர்களே, நானும் முடிஞ்ச அளவு சொல்லிகிட்டு இருக்கிறேன். எல்லா ராசிக்கும் பலன்கள் போட்டுட்ருக்கிறேன். சரி, வேறு எப்படி சார் இருக்குது, கூடுதலாக எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். 30 நிமிஷம் பேசுகிறோம்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப நேரம் பேசுகிறீங்க சார், எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். சரியா? இப்போ வந்து சூரியன் வந்து உத்தராயணத்தை நோக்கி தான் போகிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்குது. சரியா? கையில் பணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் பேச்சில் சில குறைபாடு இருந்தாலுமே அது அந்த அளவுக்கு மற்ற பிறரை பாதிக்காது. டென்ஷன் படாமல் இருங்க, கோவப்படாமல் இருங்க. குரு பார்வை ராசிக்கு இருக்குது. ஆனால் குரு வக்கரமாய் தான் பார்க்குறாரு, பின்னோக்கி போய் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல. இருந்தாலும் அவர் வந்து குருவுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போய்ட்டு குரு பார்வைக்கே வருவார். ஸோ உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொன்னோம்னா புதன் பயிற்சி நல்லபடியாக இருக்கும். அவர் அடுத்த 2ஆம் இடத்தை காட்டிலும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல. கும்பத்தில் இருக்க புதன் ராகுவோட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகு சுபத்தப்படுத்துவார். நல்ல விதமாக இருக்கும்.
புதன் வந்து 16ஆம் தேதி, ஆமாம் அவர் வந்து 3ஆம் தேதி தான் போகிறாரு. சரியா, 16ஆம் தேதி வந்துட்டார் 2ஆம் இடத்துக்கு. 3ஆம் தேதி பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் போயிடுவார். பிப்ரவரி 5ஆம் தேதி சுக்கிரன் போயிடுவார். எங்கே போவார்? ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போய் ராகுவை சுபத்துவப்படுத்துவாங்க. ஸோ 3ஆம் இடம் சுபத்துவப்படுறதுனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். வெற்றி நமதே என கொட்டும் முரசே, அருமையாக இருக்கும். 9ஆம் இடம் சுபத்துவமாகும். 9ஆம் இடம் இந்த சூரியன் வீடு தான். சுற்றி முற்றி பார்த்தாலும் சூரியன் வந்துட்டு தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதியிலேருந்து மிகச்சிறப்பாக இருக்குங்க. நான் அதனால தான் 13 வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். சரியா, ஜனவரி 25லேருந்து பிப்ரவரி 13 வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோக காலமாக இருக்குது. சரியா, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது எப்படி வேணாலும் கிடைக்கலாம். நான் அதுக்குள்ளெல்லாம் போக விருப்பப்படலை. சரியா, அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் கிடைக்கலாம். அதை வந்து நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். சரியா நேயர்களே, வேணால் அடுத்த வருகின்ற வீடியோவில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ள தினங்கள் என்றைக்குன்னு வேணால் வீடியோ வகைப்படுத்துகிறேன். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, தட்டினா தான் திறக்கும். சும்மா நீங்கள் இருந்தீங்கன்னா கிடைக்காது. எதனாச்சும் கேட்டிங்கன்னா சொல்லலாம். சார் நான் உத்திராட நட்சத்திரம், நான் பரணி, நான் பூராட நட்சத்திரம், நான் மூல நட்சத்திரம், தை மாதம் எனக்கு யோகமான நாட்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுவேன் நான். சரியா, தகவல் கேட்கணும் நீங்கள். ஆனால் அன்றைக்கி யோகமாக இருக்கா இல்லையானு ஜாதகத்துப்படி தான் நடக்கும். நான் என்னால் ஓரலாக தான் சொல்ல முடியும், ஒரு வெறுப்பெல்லாம் சொல்ல முடியும். இன்றைக்கி தேதி உங்களுக்கு யோகமாக இருக்குன்னு சொல்ல முடியும். சரியா, அன்றைக்கி தேதி நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து வந்து குடும்பத்தில் பேச்சுவார்த்தை மரியாதை இருக்கும், அதிகாரம் இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இரும்பு வேலை பார்க்குறவங்க, ஜல்லி மணல் வேலை பார்க்குறவங்க, கட்டட காடலில் இருக்கிறவங்க, மெட்டல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும், பெரிய ஏற்றம் இருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. டீ கடை, டிஃபன் சென்டர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சுருக்கமாக சாப்பாடு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சரியா, லைஃப் பார்ட்னரோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, ஏன்னா 7 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 7க்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் புதன். கொஞ்சம் டிஸ்டர்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனைவி வழி உறவு முறையை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவை பார்த்துக்கோங்க, உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு மேலே எல்லாமே நார்மல் ஆயிரும். சரியா நேயர்களே, சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிக்கிற மாணவர் நல்லா படிப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லாயிருக்கும். சரியா, ரெட்டிப்பு பலன் இருக்கும். எதுவுமே மல்டி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. பணம் பல மடங்கு வரும். பல அற்புதங்களை பண்ணுவீங்க, அதிசயங்கள் பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். சரியா நேரில் வழிபாடு சொல்லிட்டேன். வழிபாடு வந்து ரத சப்தமி 25ஆம் தேதி அன்றைக்கி சூரிய வழிபாடு பண்ணுங்கள், அல்லது வீட்டில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் சிவன் படம் இருந்தாலும் சிவனுக்கு வழிபாடு பண்ணலாம். இல்லைனா அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா, சிவன் படம் சிலர் வீட்டில் லிங்கமே வச்சுருப்பாங்க, சின்ன ஸ்படிக லிங்கம் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்படிக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். எப்படி அபிஷேகம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு பூ போட்டு வில்வம் போட்டு சாமி கும்பிடுங்க. சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஒரு கெண்டி எடுத்துக்கோங்க, பாத்திரம் இருக்குல்ல, பித்தளை பாத்திரம், அதில் வந்து தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு வில்வத்தை போடுங்க, விபூதி போடுங்க, மஞ்சள் போடுங்க, பச்சை கற்பூரம், பன்னீர் ஊற்றுங்க. இது முக்கியமாக இதெல்லாம் 3 ஊற்றணும். ஊற்றிட்டு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா, சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவபுராணத்தை படிங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த வேலையும் பண்ணலாம். சரியா, வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க, பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி உரைக்கு போங்க சொல்லிட்டேன். இரவு 8 to 9 போங்கன்னு சொல்லிட்டேன் நான். இரவு 8 to 9 6 to 7. சரியா, 10 to 11 இல்லை 6 to 7 சிவன் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்கிறாங்க, வீட்டிலே கும்பிடலாம். காலையில் 10 to 11 கும்பிடலாங்க. காலையில் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு இந்த நேரம் 10 to 11 நல்லா கும்பிடலாம். நீங்கள் வீட்டில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி கும்பிடுங்க. சரியா, சிவன் நாமத்தை சொல்லுங்கள், சிவபுராணம் படிங்க. சிவனுடைய நாமத்தை நிறைய இருக்குது. சரியா, ஓ மாடல் அரிசியை போட்டு, அம்பலவானனை போட்டு, பொன்னம்பல குத்தனை போட்டு, தபசியை போட்டு, எமயவர்மனை போட்டு, கல்லால்மல் தர்புரை போட்டு, தஷ்டாமத்தை போட்டு, தென்முக கடவுளை போட்டு, வேதநாதனை போட்டு, வெள்ளிங்கிரிநாதனை போட்டு, விஸ்வநாதனை போட்டு, என் தகப்பனை போட்டு, அருணாச்சலேஸ்வரா போட்டு, உண்ணாமலை நாயனை போட்டு, உமையூர் பாகமை போட்டு, உமாபதியை போட்டு, பார்வதி பரமேஸ்வரா போட்டு அப்படின்னு நாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தை சொல்லுங்கள். இல்லைனா ஓ நம சிவாய நமகான்னு சொல்லுங்கள். இந்நேரம் 23 நிமிஷம் வீடியோ கேட்டவங்களுக்கு நன்றி. இந்நேரம் சிவநாமத்தை சொல்லுங்கள். சரியா, இன்னும் அடுத்த வருகின்ற நாட்கள் ஃபுல்லாக சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா, ஓ நம சிவாய நமக அப்படின்னு சிவநாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சிவநாமத்தை சொல்லுங்கள். சரியா, சிவநாமம் நிறைய இருக்குது. அவன் இவன் என்ற வார்த்தையிலே சிவன் இருக்கிறாரு. சரியா நேர்களே, அவனா இவனா எவனா அப்படின்னு கேட்டாலே அதில் சிவன் இருக்கிறாரு. அதனால் சிவனை நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டாம், சிவன் வந்து நம்மக்கிட்டே இருக்கிறாரு. சரியா நேர்களே, அதனால் நீங்கள் வந்து ரத சப்தமி அன்றைக்கி அந்த வழிபாடு பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக இருக்குது, நல்ல விதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் இருக்கும். சூரியன் எப்படி உத்தராயணத்தை நோக்கி போகிறாரோ, மகரத்துலேருந்து எப்படி மேசத்தை நோக்கி உச்சவிட்டை நோக்கி போகிறாரோ, அது மாதிரி நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள். உச்சம் தொடுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. உச்சம் தொட வேண்டிய காலம் இருக்குது. அனைத்தும் உன்னதமாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கொட்டுன்னு கொட்டும் பணம். ஜனன ஜாதகத்தில் சூரியன் ராசி லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும்.
இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா கும்பத்தில் இருக்கலாம். அதே மாதிரி எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும்? கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கணும். தனுசு ராசி கன்னியா லக்கணம் அருமையான அமைப்பு. இப்படி பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும். அடுத்த வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து தனுசு ராசியில் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க? மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. ரிஷபத்தில் சூரியன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். லக்கணத்துக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இப்படி சொல்லிகிட்டே போகலாம், வகைப்படுத்திட்டே போகலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து தனுசு ராசியில் வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. விருச்சிக லக்கணத்துக்கு எங்கே இருக்கணும்? அவர் 3ஆம் தனுசு ராசி விருச்சிக லக்கணத்துக்கு வந்து அவர் விருச்சிக லக்கணம் கூட வராது. சரியா? 10ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். 10ஆம் இடம்னா உங்களுக்கு என்ன வரும்? கன்னி வரும். கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. எஸ், தனுசு ராசி கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா கன்னியில் சூரியன் இருந்தால் நல்லது. ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். ஸோ இதெல்லாம் ஒரு உதாரணம் இப்போ சொல்கிறேன். ராசி லக்கணத்துக்கு அவர் 3, 6, 10, 11 இருந்தாருன்னா யோகம் வாரி வழங்குவாருங்க. சரியா? ராசிக்கு இருந்தாருன்னா 50%, ராசி லக்கணத்துக்கு இருந்தாருன்னா 100%. இவ்வளோ தான். இந்நேரம் குருதசை சூரிய பற்றி நடக்கிறவங்க சூப்பராக இருக்கும். அதுபோக சூரியன் வந்து லக்கணத்துக்கு வேண்டிய அந்த யோகாதிபதிகள் சாரத்தில் இருக்கணும். சரியா? இப்போ நான் ஒரு உதாரண சாதம் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு உதாரண சாதம் சொன்னேன். கன்னியா லக்கணம் தனுசு ராசி கும்பத்தில் இருக்கிறாரு. கும்பத்தில் எந்த சாரத்தில் இருக்கிறாரு சார் அப்படின்னா, கன்னியா லக்கணத்துக்கு வந்து கும்பத்தில் பார்த்தோம்னா 3 நட்சத்திரம் தான் இருக்கும். அவிட்டம், பூரட்டாதி, சதயம். இதில் பூரட்டாதியில் இருந்தாலும் நல்ல அமைப்பு தான். ராசிக்கு வந்து ராசியாதிபதி நட்சத்திரம், புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து ராசிநாத நட்சத்திரம். லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கு 4 7 நட்சத்திரம். சுகஸ்தானாபதி, கலசரஸ்தானாபதி. சரியா? நல்லாயிருக்கும். சரியா? ராசிக்கு 1 4, லக்கணத்துக்கு 4 7. அருமையான அமைப்புங்க. 6 8 12 வரல பார்த்தீங்களா? இதுதான் ஆதிபத்திய விசேஷங்கிறது. ஆதிபத்திய விசேஷத்தில் ஒரு கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கணும்னா அந்த கிரகம் நின்ற நட்சத்திரநாதன் வந்து அந்த ராசி லக்கணத்துக்கு 6 8 12 வரக்கூடாது. இவ்வளோ தான் ஜோதிடம். இதைத்தான் ஜோசியர் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுவாங்க. சரியா? இதுதான் ஜோதிடம். இப்போ இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னியா லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அடுத்து வந்து எங்கே போவார்? கும்பத்துக்கு போவார். ராகுவோட சேர்ந்தாலும் பரவாயில்ல, குரு பார்வைக்கு வருவார். அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தை போகும்போது இந்த கன்னியா லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. இவங்களுக்கு தான் மாற்றம் இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிற பலன்களை காட்டிலும் இவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா இவங்க பிறந்த லக்கணம் ராசிக்கு வந்து அவர் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் போவார். இதுதான் ஜோதிடம். இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். உதாரண ஜாதகம் நிறைய சொல்லலாம். அது உங்களுக்கு தேவையில்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா என்ஷூர் பண்ணுறேன். இதெல்லாம் உண்மை. இப்படி தான் பலன்கள் சொல்லணும். சரியா? இப்படித்தான் பலன்களை வந்து வகைப்படுத்த வேண்டும், வரிசைப்படுத்த வேண்டும். ஓகே நேயர்களே, தனுசு ராசிக்கு எப்படி வாரத்துக்கு 2 வீடியோ போடுறேன் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பிரச்சனையில் கான்டாக்ட் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. 8807457629. இந்த சந்தேகம் வந்தாலும் தீர்த்து வைப்பேன். வாழ்த்துக்கள். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. எல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நிலைகளை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.